ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஏன் திரும்ப இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிண்டர் ஜாய் வாங்கும் போதெல்லாம் இது வருவதா வராதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கடைசியா அது வந்துருச்சு. சிண்டர்லா நான் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். செம ஜாலியா இருக்கு. தியாவுக்கு நான் அது வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ணுவேன். இது வந்து தியாவுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். நான் வந்து ஆர்டர் போட்டேன். டென்ட் ஹவுஸ். தியா அழுதுகிட்டே இருந்தா வீடியோ பார்த்து இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் வரும்ல, அதை பார்த்து அழுதுட்டே இருந்தா எனக்கு வேணும் வேணும்னு. ரொம்ப அடம் பிடிச்சதுனால நாங்க ஆர்டர் போட்டோம். அவளுக்கு இன்னும் தெரியாது, வந்துடுச்சு. அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. மேடம் வந்த உடனே நாங்க செஞ்சு வைப்போமா இப்படி. அவ வந்த உடனே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அவ ஜாலியா இருப்பாள். அவளோட ரியாக்ஷன் பாக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் கேட்டுட்டே இருந்தால, டெய்லி ஸ்கூல்ல இருந்து வரும்போது அப்பா வந்துருச்சானே கேட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு வந்துருச்சு. சோ நாங்க பண்ண போறோம், வாங்க பாக்கலாம். இது செட் பண்றதுக்குள்ள அது இவ்வளவு குழப்பமா இருக்குது. ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. இதுல வச்சிடலாமா? ட்ரைபாட்ல நானும் வந்து பண்றேன். இது லேட் ஆகும் போல. நீ வையி, நம்ம பண்ணிட்டு காட்டலாம். வையி, இது லேட் ஆகும் போல. கொஞ்சம் நடுவுல நாங்க வந்து நட்டு வைக்கிறதா? ஆமா, அதெல்லாம் காட்டுறோம். சந்தீப் பாதி முடிச்சிட்டான். வீடியோ எப்படி பண்றது எனக்கு தெரியல. இது பண்ணிட்டான். இது எனக்கு தெரியல. இந்த சைட்ல என்ன வரும் எனக்கே தெரியல. யூடியூப்ல தேடுறேன், யாருமே போட்டல. என்ன பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாப்பாட்டுக்கு என் பொண்ணு எதுலயோ மாட்டி விட்டுருவா. என்ன பண்றது? நிக்க மாட்டேங்குது दीदी. படியோ எதா படிக்கிறப்பாயோ இருக்க வேண்டாம். நான் வந்து யூடியூப்ல ஹெல்ப் கேட்டு வரேன் गाइस. ஒரு யூடியூபரா இருந்து யூடியூப் கிட்ட ஹெல்ப் கேக்குறேன் गाइस. வெயிட் பண்ணுங்க. சதீப் வந்து என்ன நம்ப மாட்டேங்கிறான். எனக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொன்னா பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? வரட்டும் அப்படியே மூஞ்சிலேயே குத்துவான். நான் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னா அவன் தான் குழம்பு உட்காந்துருந்தான். மாத்தி போட்டு என்ன குழப்பி விட்டான். நான் எல்லாத்தையுமே கலட்டி இப்ப திரும்பியும் போட்டேன். மூலம் அதிகம் गाइस. நல்லா இருக்குல்ல? நானே குழந்தை மாதிரி இருக்கும். இங்கப்பா. ஐயோ, நான் தொடச்சேன்டா. சந்தீப் வந்து பஞ்சாபி பாரம்பரிய முறையில் சட்னி செய்கிறான். என்னது, புளி, வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் வெல்லம் எல்லாமே போட்டு செஞ்சிட்டு இருக்கான். என்ன கொஞ்சம் இதுவாக்கிட்டான். காலைல நான் கஷ்டப்பட்டு நான் தொடச்சேன்டா. கொஞ்சம் கூட உனக்கு இல்ல. நாங்க பக்கோடா செய்ய போறோம். அதானே கரெக்ட் தானே? பஜ்ஜி போண்டா செய்ய போறோம். அது கூட சாப்பிடுறதுக்கு இதான் சட்னி. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ஒரு கெஸ்ட் வீட்டுல சாப்பிட்டோமா, அதுல இருந்து எனக்கு அவ்வளவு டேஸ்டா இருந்தது. நான் சந்தீப் கிட்ட சொன்னேன், இப்ப சந்தீப் வரைக்கும் செஞ்சு தரோம். எப்படி செய்யலாம் பாருங்க. ஆமா, தியாவை சர்ப்ரைஸ் பண்ணணும். எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன். இந்த உட்கார்ந்து காட்டுற, அப்பதான் நல்லா தெரியும். ஒரு போஸ் கொடு சந்தீப். தம்ப்நெயிலுக்கு ஏன் சந்தீப் உனக்கும் ஃபேன்ஸ் இருக்கானுங்கடா, நிறைய பேர் இருக்காங்க. சந்தீப்போட ஃபேன்ஸ்னா கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்கப்பா. சந்தீப் மெதுவா பண்ணு. ரொம்ப அதிகமா ஸ்பிளிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இதுவாவே பண்ண மாட்டேன், தொடக்கவே மாட்டேன். நீயே தான் தொடக்கணும். வந்துட்டேன். சந்தீப் உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இருக்கான். நாங்க வந்து போண்டா பஜ்ஜியா? ஆமா, பஜ்ஜி ஃபிங்கர் தானே அது. போதும், அதுவே அதிகம் சந்தீப், போதும். இன்னும் நான் வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். இதுல போடணும், அது வந்து சின்ன சின்னதா வெட்டணும். போதும்.
எவ்வளவு தடவை வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. எங்க வீட்டுல வந்து மூட்டை மூட்டையா வந்து உருளைக்கிழங்கு வந்துச்சு, கெட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்க வந்து செஞ்சு ஏதாவது காலி பண்ணணும். ஃபர்ஸ்டே நான் வந்து பிரெஞ்சு ஃப்ரை செஞ்சேன்ல, அதுக்கப்புறம் சிப்ஸ் செஞ்சேன், உருளைக்கிழங்கு சிப்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து செய்ய பிடிக்கல. அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து. சட்னி ரெடி ஆயிடுச்சு. எங்க இருக்குது? ஐயோ, இது பார்க்கவே டெம்ப்டா இருக்கு எனக்கு. எப்ப சாப்பிட போறோம்னு தெரியல. தியா சாப்பிட மாட்டான்ல சட்னி. நம்ம அவளுக்கு சந்தீப் டேஸ்டே கொடுத்ததில்ல, அதனாலதான் சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு தடவை கொடுத்து பாப்போவா? அப்படி வீடியோ எடுத்து பாப்போம் அவளோட டேஸ்ட் என்ன ஆகுதுன்னு. ரியாக்ஷன். ஓகே சரி, நாங்க செஞ்சுட்டு வரோம். ஆமா ஆமா, நாங்க சீக்கிரம் செய்யறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போலாம். செம்மையா இருக்குல்ல? தியா வந்து கூப்பிட சந்தீப் போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஃபைனல் லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவளுக்கு பிடிச்ச 2 டெடி பியரும் வச்சாச்சு. அவளோட ரியாக்ஷனுக்காக நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணுங்க. நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. முடி என்ன முடி ஏதியா இப்படி பண்ணி வச்சிருக்க? ரிப்பன். ஆஹா, சந்தீப் இந்த புடி, இத புடி, போன் புடிய. சீக்கிரம் புடி, சீக்கிரம் புடி. நான் தியாவை வந்து இது பண்றேன். புடி புடி. தியா இருதியா, மைக்கு போட்டுக்கோ, மைக்கு போட்டுக்கோ. நான் 1/2 மணி நேரமா உனக்காக வெளியே உட்காந்துட்டு இருக்கேன், மைக்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு. தலை பாடுறா எப்படி பண்ணிட்டா. தியா, தியா போட்டு ஃபர்ஸ்ட் போ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ரியாக்ஷனே. வா, நாங்க காலையில இருந்து உட்காந்துட்டு இருந்தோம் இவ ரியாக்ஷன் பாக்குறதுக்கு. எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் ரியாக்ஷன் வராது. ஏன்? தூங்கிட்டு இருந்தா, லாஸ்டா இறக்கி விட்டாங்க, சீட்ல படுத்துட்டு இருந்தா இவ. ஓஹோ, போ உள்ள உட்காந்துக்கோ. ஓ, இதையும் கழட்டணுமா? அப்பதான் போவியா? ஏய், கால் இப்படி பண்ணு. ஏய், எப்படி இருக்கு? நல்லா. உனக்காக நாங்க என்னதியா பண்ற? வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ல, இப்படி எல்லாம் பண்ண கூடாது. Dress நான் மேல வந்து சொல்றேன். ஏய், எப்படி இருக்கு உள்ள பாரு. நல்லா. நல்லா. என்ன நல்லா நல்லா? என்னடா இவ? நான் அரவணை காட்சி போட்டு வந்து. இது இருக்கு. தியா, என்னது அவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனேவா? இது 1/2 மணி நேரமா நான் வெளியே உட்காந்துருக்கேன். இவ என்ன வந்து பண்ணிருக்கா, என்ன பண்ணுவாயோ, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன். செட் ஆகணும் அவ. தியா, இப்படி பண்ணாத கால. Dress மாத்திடலாம், இரு, அவ ஃப்ரீ ஆகும். ஓகே, அவ Dress மாத்திட்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம். வா. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா இருக்குதா உள்ள? நானும் வரட்டா? இங்க தூங்க வேணாம். தூங்குவியா? நானும் தூங்குறேனே. இல்ல, நீ ரொம்ப ரொம்ப வட்டா இருக்க. பட்டா பெருசா இருக்க. இல்ல, நான் தான் போட்டு இதெல்லாம். நான் உள்ள வந்துருவேன். நீ ரொம்ப பெருசா இருக்க. அப்ப என்ன உட்கார விட மாட்டியா? தியா, எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ்? அம்மா, இது அடிடா. எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ்? நல்லா இருக்கு. நீ எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்த? ரொம்ப நையா. நீ எப்பல இருந்து அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்த? நான் சொன்னேன். அவ காலு பாரு என்ன இருக்கு. அதனாலதான் சொல்லிரா. என்ன இருக்கு தெரியலையே. சாக்ஸ் போட்டதுனாலயா? சாக்ஸ் போட்டு ஷூ போட்டால கால்ல இல்லையே. அந்த கால் பாரு, அந்த காலும் சொல்லிரா. ஆமா, இவளுக்கு சாக்ஸ் போட்டா ஒத்துக்க மாட்டேங்குது. இங்க பாரு, வீங்கி இருக்கீங்க. ஷூ சின்னதாயிடுச்சா? இருக்கலாம். இங்க பாரு, காலே ஒரு மாதிரியா இருக்குடா. ஷூ வாங்கிட்டு வரணும். போய் வாங்கிட்டு வரலாம்.
இப்ப ஸ்கூல்ல எப்படினாலும் லீவ் விட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நாள். இல்ல நாளைக்கு 27ஆம் தேதியில இருந்து தான் லீவு. இல்ல இங்க சம்மர் ஹாலிடேவே ஜூன் மாசம் தான். ஏதோ சொல்றா. இல்ல நாளைக்கு சோலா அப்ப லீவு. நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல், அதுக்கப்புறம் தோ லீவா? சரி பசிக்குதா? ஆமா. என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? பக்கோடே. இல்ல உனக்கு ஃபேவரட் பூரி பூரி பக்கோடே எல்லாமே. பஜ்ஜி. ஆமா பஜ்ஜி. ஃபர்ஸ்ட் பூரி சாப்பிடணும். நம்ம நாளைக்கு போனல பூவாக்கட்ட அந்த பஜ்ஜி வாடி பக்கோடே. இவளோட அத்தை வெளிநாட்டுக்கு போயிட்டா. அதுதான் சொல்றா இவ. சரி சாப்பிடலாம். அதுதான் நாங்க செஞ்சிருக்கோம். சட்னி செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நீயும் சாப்பிடுவ. இல்ல புவானா அத்தை. புவா எங்க? ஊருக்கு ஃபைட்டர் போய்க்காங்க. இங்கிலாந்து போயிட்டாங்க. இங்கிலாந்து போயிட்டு இங்கிலாந்துல லண்டன்ல இரு. இங்கிலாந்துல இருக்காங்க. வேற எது சொல்லிட்டு இருந்தீங்க? ஃளைட்ல அவங்க போயிட்டு சரி இதுக்குள்ள என்னென்ன பண்ண பாத்தியா? இன்னுமே நான் இங்க தூங்குவேன். அப்புறம் நான் இங்க விளையாடுவேன். இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து விளையாடி வைப்பியா? இல்லடா நேத்து வரைக்கும் நான் யாரையுமே உள்ள விட மாட்டேன் வந்துச்சுன்னு சொன்னா சரி. அப்ப நெக்ஸ்ட் வீடியோல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல விளையாடுறத எடுக்கலாம். சரியா? சரி ஓகே. இப்ப சாப்பிடலாமா? சொல்லு அவங்க கிட்ட. நம்ம சாப்பிடலாமா? வீடியோ வந்து முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நான் உன்ன கேக்குறேன் தியா, வீடியோ முடிச்சிடலாமா? என்ன சொல்ல போற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போற? நான் சொல்லுவேன் எல்லாரையும் நீ எவ்வளவு லவ் பண்ற, எவ்வளவு லைக் பண்ற சொல்லு. அவங்க எல்லாம் உன் ஃபேன்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? அப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இல்லடி, சப்ஸ்கிரைப். வர மாட்டேங்குது. சரி ஓகே. எல்லாருமே சொல்லு 2000 லைக் பண்ணுங்க. 2000 லைக் பண்ணுங்க. 2000 லைக் பண்ணா அடுத்தது வந்து நாங்க வீடியோ போடுறோம். இப்ப ஏன் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாதுன்னா தியாவோட ரொட்டீன் வந்து காலைல 7 மணிக்கு 7:30க்கு பஸ் வந்துடும். அதனாலே வந்து எங்களால வீடியோ சரியா எடுக்க முடியல. இவ 3 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் வருவா. 3 மணிக்கு வந்து இப்பதான் வந்திருக்காளா, இவ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பியும் நாங்க ஷார்ட்ஸ் எடுக்கணும் சாயங்காலத்துக்கு. ஆமா, நீங்க காலைல பாக்குறப்போ ஷார்ட்ஸ் பாக்குறப்போ தியா இருக்க மாட்டா. ஆமா, நாங்க நைட்டுக்கே எடுத்து வச்சிருவோம். அதையும் நைட்டுக்கு எடுக்கிறதுனால 2 வீடியோ எடுக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கும். நான் சமைக்கவும் செய்யணும், இவ ஹோம்ஒர்க்கும் செய்யணும், எல்லாமே பண்ணுறதுனால ரொம்ப வேலை அதிகமா இருக்கும் எங்களுக்கு. அதனாலதான் வீடியோ வந்து தொடர்ந்து வர்றதில்ல. நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்க பெஸ்ட. நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். வாரத்துல ஒரு வீடியோவாவது போட்டுடுறோம். இப்ப மாசத்துல 2 வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நாங்க. இல்ல அவளுக்கு ஜாலியா இருக்கு, குதூகலமா இருக்கு. சரி ஓகே, பாய் சொல்லு எல்லாருக்குமே. பாய்.